ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? இன்றைக்கி என் வீட்டில் நைட்டில் டின்னர் என்னென்னா முட்டை ஃப்ரை மசாலா பண்ண போகிறேன். அதுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, கடுகு ஃப்ரெண்ட்ஸ், கடுகு ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எப்போவுமே பச்சை மிளகா இப்படி எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது ரெண்டு அப்படி கீரிக்கங்க. முழுசாக போட்டால் மேலே தெரிக்கும். அதான் 2 பச்சை மிளகா நான் கீரி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, நல்லா பெருசாக 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம தக்காளிலாம் ஆட் பண்ண போகிறது கிடையாது. நம்ம ஃபஸ்ட்டே மஞ்சள் எதுக்கு போடுறோன்னா, இந்த வெங்காயத்தில் நல்லா மஞ்சள் பிடிச்சா அந்த வெங்காயம் ஃபுல்லாக நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக மாதிரி தெரியும். அதனால் ஃபஸ்ட்டு மஞ்சள் போட்டேன். சீக்கிரம் வதங்கி வர்றதுக்காக 1/4 ஸ்பூன் உப்பு போட்டேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு தட்டி வச்சேன், அது கொஞ்சம் போட்டுடலாம். எந்த ஒரு சமையலுமே நம்ம இஞ்சி பூண்டு போட்டாலே அது நல்லா ஒரு டேஸ்ட் கூடி தரும் ஃப்ரெண்ட்ஸ். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வைப்போம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகும். 1/2 ஸ்பூன் தனியா பவுடர், கொஞ்சமாக மஞ்சத்தூள். ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி காஷ்மீரி மசாலா தான் போடுறேன். ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இப்போது சாதா மிளகா பொடி கூட ரொம்ப காரமாயிடும். இப்போ 1/4 ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி இந்த மசாலா நல்லா குக் பண்ணலாம். காஷ்மீரி மசாலா போட்டனால கலர் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டார்க் ரெட் கலரில் வந்திருக்கு. ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம் குக் ஆகிறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், மசாலா பச்சை வாடை போல் இஞ்சி பூண்டு ஸ்மெல் வடிக்கி இது நல்லா மேஷ் ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு. நான் இப்போ முட்டையை கட் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சள் கருவு தனியாக வச்சுருக்கேன், வெள்ளை கருவு தனியாக வச்சுருக்கேன். இதை போடணும். இது நல்லா குக் ஆன பின்னாடி இதை போடணும். ரெண்டும் சேர்ந்து போட்டால் ஒரு மாதிரி இது உடஞ்சிட்டுனா முட்டை ஸ்ப்ரெட் ஆயிரும். இது நல்லா ஒரு 10 நிமிஷம் அப்படி கிண்டி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருவோம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இப்போ நம்ம வெள்ளைக்கருவு நல்லா குக் ஆகிட்டு இப்போ நம்ம மஞ்சள் கருவை போட்டுருவோம். ஃப்ரெண்ட்ஸ், வெறும் 3 முட்டையில் தான் பண்ணுறேன், நிறைய பண்ணல. இதை நம்ம கிண்டும் போது உடஞ்சிடக்கூடாது, பார்த்து மெதுவாக அப்படி கிண்டணும். இது சப்பாத்திக்கு, சூடான ரைஸ்க்கு எல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்படிலாம் நான் கிண்டியுமே இந்த மஞ்சள் கரு உடையாமல் அப்படியே இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முட்டை மசாலா ஃப்ரை ரெடி ஆகிட்டு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிச்சன் வேலை முடிஞ்சிட்டு, சமையல் முடிஞ்சிட்டு, இனி அடுத்த வேலையை பார்க்கலாம். சரிங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாளை ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் எனக்கு ஆதரவு தந்துக்கிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ வெரி ஸோ மச். நாளை நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். டாடா, பை பை.